ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஃப்ரேம்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம் செலினியம்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரேம்ஸ் இல்லைனா ஐ ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னங்க? ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரேம்ஸ் இல்லைனா ஐ ஃப்ரேம்ஸ்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு HTML பேஜ் வந்துட்டு இன்னொரு HTML பேஜ்ல வந்துட்டு எம்பெடட் பண்றது தான் வந்து ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் HTML பேஜ் இன்சைட் த அனதர் HTML பேஜ், அதுதான் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? இப்போ டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு 4-5 ஐ ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பேரண்ட் விண்டோன்னு ஒன்று இருக்கும். இந்த ஐ ஃப்ரேம்ஸ்லாம் தனித்தனியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே கண்ட்ரோல் வந்து பேரண்ட் விண்டோல தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஏதோ ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு ஃப்ரேம்ஸ்ல இருக்கிறத வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிரைவரை வந்துட்டு அந்த ஃப்ரேம்ஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஃப்ரேம்ஸ்ல வந்து நம்ம ஆக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஃப்ரேம்ஸை விட்டு வெளியே வரணும்னா அப்பயும் வந்துட்டு நம்ம டிரைவரை வந்துட்டு கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஃப்ரேம்ஸ்குள்ள இருக்கும் கண்ட்ரோல். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து பேரண்ட் விண்டோக்கு இந்த மறுபடியும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பேரண்ட் விண்டோல மற்ற ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு rediff.com இந்த வெப்சைட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஜஸ்ட் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்க வந்து பாருங்க, ஐ ஃப்ரேம்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. ஓகே, இந்த பேஜ்ல வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஸோ இது வந்து ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃப்ரேம். ஸோ இது வந்துட்டு பேரண்ட் விண்டோ. ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுக்குள்ள ஏதாவது ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரைவர் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த ஃப்ரேம்குள்ள வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட் தான் இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கப்புறம் வேற ஏதாவது பேரண்ட் விண்டோல பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா அங்க இருந்து நம்ம டிரைவர் கண்ட்ரோலை வந்து வெளியே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ பாருங்க, ஐ ஃப்ரேம்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பயுமே வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து நம்ம டிரைவரை வந்து கண்ட்ரோல் கொண்டு போகணும். ஸோ இல்லாம வந்துட்டு கண்ட்ரோல் அங்க கொண்டு போகலன்னா வந்துட்டு பேரண்ட் விண்டோல தான் இருக்கும் நார்மலா வந்துட்டு டிரைவரோட கண்ட்ரோல். ஸோ இப்போ வந்து நான் இங்க வந்து ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். பட் ஆனா டிரைவரோட கண்ட்ரோல் அங்க கொண்டு போகணும். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நோ ஸ்விட்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்க, நம்ம வந்துட்டு குரோம் டிரைவர் வந்து இன்ஸ்டலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த URL வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெடிஃப் URL வந்து நம்ம வந்துட்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஐ ஃப்ரேமுக்கு வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த NSC இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்றேன், இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இங்க இருக்கு. அதோட ஐடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு NSC இண்டெக்ஸ். ஸோ ஓகேங்களா, இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்க கொஞ்சம் நீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்க, அந்த ஐ ஃப்ரேம்குள்ள வந்து இது இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் இதை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நான் ஸ்பேன் கொடுத்துட்டு அட் ஐடி வந்துட்டு NSCங்களா? ஓகேவா? NSC இண்டெக்ஸ் ஐடி. ஸோ அது வந்து இங்க வந்து நான் கொடுக்குறேன் அந்த வேல்யூ. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டிரைவர் டாட், இப்போ நான் வந்துட்டு அந்த எலமெண்ட்டை வந்துட்டு நான் சம் ஆக்ஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் வந்துட்டு இப்போ நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணலாம்னா, ஓகேங்களா, இதோட வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கெட் பண்ணலாமா? ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இது கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல வந்துட்டு நான் வேல்யூ அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை நான் இப்போ வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? புரியுது இல்லையா? ஓகேவா? ஜஸ்ட் நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ண போறோம்.
ஸோ ஜஸ்ட் வந்து நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரூ ஆகும் ஓகேங்களா. நோ சர்ச் எலமெண்ட் வந்து எரர் த்ரூ ஆகும் ஓகேங்களா. ஸோ பாருங்க வெப்சைட்குள்ளே போகுது. பட் ஆனால் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அதால். ஏன்னா வந்துட்டு அது ஃப்ரேம்குள்ளே இருக்குது ஓகேங்களா. டிரைவர் வந்து அங்கே கண்ட்ரோல் போனால் தான் வந்துட்டு அதில் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. சும்மா பார்க்கலாம். ஸோ பாருங்க எரர் வந்து த்ரூ ஆயிடுச்சு ஓகேங்களா. ஓகேங்களா. நோ சர்ச் எலமெண்ட். ஸோ அன்ஏபிள் டு லொக்கேட், இந்த எலமெண்ட்டை வந்துட்டு லொக்கேட் பண்ண முடியலன்னு வருது ஓகேங்களா. இது ஏன்னா வந்துட்டு அந்த ஐடி தப்பெல்லாம் கிடையாது, எக்ஸ்பாத்லாம் கரெக்ட் தான். ஸோ பட் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரூ ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டிரைவரை வந்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு போகணும் கண்ட்ரோலை. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு பேரண்ட் விண்டோவில் இருக்கு இல்லையா கண்ட்ரோல். இப்போ டிரைவர் டாட் நம்ம வந்துட்டு ஸ்விட்ச் பண்ண போறோம் ஓகேவா. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸ்விட்ச் பண்ண போறோம் டிரைவர் கண்ட்ரோலை. எங்கே ஸ்விட்ச் பண்ண போறோம்? ஃப்ரேம்க்கு ஓகேங்களா. ஸோ நம்ம ஃப்ரேம்ஸை வந்துட்டு 3 டைப்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டிஜர் ஆர்குமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேம் இல்லைனா கிளாஸை வச்சு ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் எக்ஸ்பாத் வச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இன்டிஜரை எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி. ஃப்ரேமோட இண்டெக்ஸ் எப்பயுமே வந்துட்டு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு ஒரு வெப் பேஜில் வந்துட்டு 5 ஃப்ரேம் இருக்குன்னா எப்படி இருக்குன்னா ஃப்ரேமோட இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 2 3 4 ஓகேங்களா. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதை வந்து இண்டெக்ஸ் வந்து 0 ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் டிரைவர் கண்ட்ரோலை. ஸோ அங்கே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இது பாருங்க நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரன் ஆகும், எந்த ஒரு எரரும் வந்துட்டு ஷோ ஆகாது ஓகேங்களா. பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க வேல்யூ வந்து கெட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்க தெரியுதுங்களா. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரேமை வந்துட்டு செகண்ட் டைப் மூலமாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு நேம் இல்லைனா வந்துட்டு ஐடி ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஹேண்டில் பண்ணுறது ஓகேவா. ஸோ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட நேம் இல்லைனா ஐடி வச்சு ஹேண்டில் பண்ணுறது வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் ஓகேவா. ஸோ இந்த ஐ ஃப்ரேமை வந்து நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்க இருக்கு ஐ ஃப்ரேமோட ஐடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணி ஐ ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா. ஸோ இது எடுத்துக்கலாம் ஐடி ஓகேங்களா. ஐடி இல்லைன்னா நேம் வச்சு பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து நான் எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி எடுத்துக்கலாம். மணி ஐ ஃப்ரேமுங்களா. ஓகே ஓகேங்களா. மணி ஐ ஃப்ரேம் ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்க ரன் ஆகுது. ஸோ இது வந்துட்டு செகண்ட் டைப் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃப்ரேமை ஹேண்டில் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க வேல்யூ வந்துருச்சு, புரியுதுங்களா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பாத் வெப் எலமெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு எக்ஸ்பாத் ஓகேங்களா. ஓகே ஸோ பாருங்க வெப் எலமெண்ட்ங்கிறது எக்ஸ்பாத். இப்போ வந்துட்டு நேம் ஐடி இல்லாமல் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா வேற ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம நார்மல் எக்ஸ்பாத் மூலமாக பண்ணுறது வந்துட்டு அது வந்து தேர்ட் டைப் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்துட்டு 3 டைப்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரேம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து சம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரேம்குள்ளேயே நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா ஃபர்தராக இதுக்குள்ளே கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம டிரைவர் கண்ட்ரோலை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரண்ட் விண்டோக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ பேரண்ட் விண்டோவில் வேறு ஏதாவது நான் வந்துட்டு சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நியூஸ், இதை வந்து நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கண்ட்ரோலை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஓகேங்களா. ஐ ஃப்ரேம்லேருந்து கண்ட்ரோலை கொண்டு வரணும் ஓகேவா. ஸோ அது எப்படி கொண்டு வரதுன்னா வந்துட்டு நம்ம வந்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ண போறோம் ஓகேங்களா. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு. ஸோ இப்போ வந்துட்டு எங்க ஸ்விட்ச் பண்ண போறோம்னா டிஃபால்ட் கண்டென்ட் ஓகேங்களா.
டிஃபால்ட் கண்டென்ட்க்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பேரண்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இங்கே சம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸ்பாத் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐயில் வந்துட்டு டேக் பார்த்தீங்கன்னா எல்ஐ கிளாஸ் நியூஸ் இருக்குங்களா. ஓகே, நியூஸ். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம் இதை. ஸோ அதாவது ஃப்ரேம் விட்டு வெளியில் வந்துட்டு நம்ம வந்து சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஃப்ரேம் விட்டு வெளியே வரதுக்கு டிஃபால்ட் கண்டென்ட்க்கு நம்ம வந்து டிரைவர் கண்ட்ரோல் கொண்டு வரும். ஓகேங்களா. புரியுது இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ்பாத் வந்துட்டு நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ டிரைவர் கண்ட்ரோல் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். அதனால இப்போ வந்து நம்மளுக்கு எரர் வராது. இப்போ டிரைவர் கண்ட்ரோல் வந்து ஃப்ரேம்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த நியூஸை வந்து கிளிக் பண்ணாது. அப்போ வந்து நோ ஸ்விட்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா டிரைவர் கண்ட்ரோல் வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம செலினியமில் வந்துட்டு ஃப்ரேம்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அவுட்புட் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு அது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நியூஸ் வந்து கிளிக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.